மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிச்சயமா பெண்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னா ரத்த சோகை, அனிமியா அப்படின்னு சொல்றோம். அனிமியானா நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் லெவல், ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் குறையுது. பொதுவா ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்டட் செல்ஸ் எல்லாமே நம்ம ரத்தத்துல இருக்கும். இதுல முக்கியமா ஆர்பிசி செல்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஹீமோகுளோபின்னா இந்த ஆக்சிஜனை நம்ம உடல்ல எல்லா செல்களுக்குமே கொண்டு போகக்கூடிய பணியை செஞ்சுட்டு இருக்கு. அப்போ டைரக்டா ஹீமோகுளோபின் லெவல் குறையும் பொழுது நம்ம உடல்ல ஆக்சிஜன் லெவலும் குறைய ஆரம்பிக்குது. இதற்கு என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்னா, பொதுவா நமக்கே தெரியும் ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சதுன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்னா, கண்களை நம்ம எப்பவுமே நீக்கி பார்ப்போம். கீழயுமே நீக்கி பார்க்கும்போது வெளிரி இருக்கிறது தெரியும். நகங்கள் எல்லாமே வெளுத்து போயிருக்கிறது, அடிக்கடி தலை சுத்தல் வர்றது, நகங்கள் எல்லாமே உடைஞ்சிருக்கிறது, ஹேர் ப்ரௌன் ஆகுது, இல்ல கிரே ஹேர், வெள்ளை முடி நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. இப்போ நம்ம கிளினிக்கு வரக்கூடிய நிறைய பெண்களுக்கு, முக்கியமா டீனேஜ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு பார்த்தோம்னா நிச்சயமாக அனிமியா அப்படின்னு சொல்ற பிரச்சனை இருக்கு. ரத்த சோகை இருக்கிறது. இன்னைக்கு நம்ம நாட்டுல பார்த்தோம்னா 10ல 9 பெண்களுக்கு நிச்சயமாக அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கு. இதுல ஒரு சிலருக்கு ஏதாவது டிசீஸ் கண்டிஷன்ல இருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் என்னன்னா, வேணுட்டே நம்ம டயட்ல இருக்கிறேன், நான் இதெல்லாம் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆயிடும், எனக்கு இந்த ஃபுட் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சில உணவுகள், ஹெல்த்தியான டயட் உணவுகளை நம்ம அவாய்ட் பண்றதுனால நம்ம உடல்ல ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்குது. இன்றைக்கு பல நோய்களுக்கு இந்த ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் குறையிறது தான் காரணமாக இருக்கு. யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கே தெரியும், பிரெயினுக்கு ஆக்சிஜன் லெவல் குறைய குறைய தான் நம்ம பாடியில எல்லா ஆர்கன்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா செயலிழப்பு அப்படின்றது ஏற்படும். ஒரு சிலர் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றது, காலையில எந்திரிச்சதுல இருந்து எனக்கு சின்ன சின்ன வேலைகள் கூட செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு, டீனேஜ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஸ்டாமினாவே இல்லாத மாதிரி உடல் முழுவதுமே வெளிரி போன ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது. டக்குன்னு எனக்கு கோல்டு பிடிக்குது, இல்ல ஃபீவர் உடனே வந்துருது, சாப்பிட்டா எனக்கு செரிக்கல, இல்ல ஈஸியா எனக்கு வாமிட்டிங் வந்துடுது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய வருது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நமக்கு ஸ்டாமினா குறையிறது, அதுல ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்குது. இப்போ நேச்சுரலாவே இந்த ஹீமோகுளோபின் லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னா, டெய்லி ஒரு அயர்ன் டேப்லெட், நான் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், இல்ல கால்சியம் டேப்லெட், ஏதாவது ஒரு விட்டமின் டேப்லெட்டை எடுத்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தினமும் ஒரு ஒரு மாத்திரைகளை எடுக்கிறது ரொம்ப தவறான விஷயம். நம்ம டெய்லி அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகள்லயே பார்த்தோம்னா நிறைய இரும்புச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் ஏராளமாக இருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னா, எடுக்கக்கூடிய உணவு, சில உணவுகள் நம்ம எடுக்கும்போது அது அயர்ன் அப்சார்ப்ஷனையே தடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ காலையில நம்ம டீ, காஃபி ஏதாவது எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுக்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு அதிகமா புளிப்பு இருக்கக்கூடிய டொமேட்டோ சாஸ் எடுக்கிறோம், இல்ல சோயா சாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த சாஸ் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த்தியா ஏதாவது ஒரு ஃபுட் எடுக்கிறோம்னா, அது அப்சார்ப்ஷனை தடை பண்ணுது, முக்கியமாக அயர்ன். ஸோ இந்த இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம குடல் உறிஞ்சப்படுவதையும் தடுக்கிறது இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜங்க் ஃபுட்ஸ் நமக்கு சைட்ல கொடுக்கக்கூடிய நிறைய அந்த மசாலாவா இருக்கட்டும், அதுல கொடுக்கக்கூடிய மயோனைஸ், இது எல்லாமே எடுக்க எடுக்க அயர்ன் அப்சார்ப்ஷன் குறைய ஆரம்பிக்கும். நாளடைவில் என்னன்னா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. ரொம்ப லீன் ஆகிறது, வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு ஏற்படுது. நேச்சுரலா இயற்கையான முறையில இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிளினிக்ல வரக்கூடிய நிறைய பெண்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ செம்பருத்தி பூவோ இல்ல ரோஜா பூவோ நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இதற்கு நான் என்ன பண்ணலாம்னா, இத குழந்தைகளுக்கோ இல்ல பெண்களுக்கோ ஈஸியா நம்ம சாப்பிடணும்னா அது குல்கந்து மாதிரி எடுத்துக்கலாம். பொதுவா குல்கந்துன்னா என்னன்னா, தேன்ல செஞ்சிருக்கிறது. இப்ப ரோஜா பூ குல்கந்து நான் குடுக்குறேன்னா, அதுல அதிகமான இரும்புச்சத்து இருக்கு. இப்போ அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கு, அனிமியா இருக்குன்னா நம்ம வயிற்று பகுதியிலும் புண்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸ்டொமக் அல்சர் இருக்கு, அயர்ன் அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்கு, எனக்கு நான் எந்த மாதிரியான கசப்பான இல்ல துவர்ப்பான உணவுகள்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு குல்கந்து குடுத்தோம்னா ரொம்ப ஈஸியா அது அயர்ன் நம்ம பாடியில ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். செம்பருத்தி பூவிலையும் நம்ம அந்த மாதிரி குல்கந்து செய்யலாம், ரோஜா இதழ்களிலும் செய்யலாம்,
வேப்பம்பூலையும் நம்ம குல்கந்து செய்யலாம். இது எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது நேச்சுரலா அதுல இருக்கக்கூடிய கல்கண்டு, தேன் இது எல்லாமே நம்ம பாடியில நேச்சுரலா ஹீமோகுளோபின் லெவல இன்க்ரீஸ் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி துளசியை நம்ம பயன்படுத்தலாம். துளசி எப்படி பயன்படுதுன்னா, இது நமக்கு டைஜஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இதுல அதிகமான இரும்புச்சத்தும் இருக்கிறதுனால நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு துளசி விதைகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். துளசி விதைகளை நான் எப்படி பயன்படுத்தலாம்னா, இதை நல்லா லேசா வறுத்து பவுடர் பண்ணிக்கிறோம். இதை வெதுவெதுப்பான தண்ணீர்லயோ இல்ல பால்லயோ நம்ம ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா வெஜிடபிள் சாலட் சாப்பிட்றோம்னா அதுல மேல கொஞ்சம் தூவி நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அந்த துளசியோட மனம் இதுல வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த விதைகளை சாப்பிடும்போது உடலோட உள்ளுறுப்புகள் எல்லாமே பலப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ கட்ல அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி அயன் அப்சார்ப்ஷனுக்கு ஈஸியா நமக்கு உதவி செய்யும். அதே மாதிரி இந்த துளசி விதைகள்லையும் அதிகமான இரும்புச்சத்து இருக்கிறதுனால இதையும் நம்ம எடுத்துட்டு வரலாம். ரொம்ப ஈஸியா சீக்கிரமா நமக்கு வந்து பிளட்ல ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். முக்கியமா நம்ம உடல் உள்ளுறுப்புகளை ஏதாவது புண்கள் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். ரொம்ப நாளா எனக்கு வந்து அல்சர் இருக்கு, பைல்ஸ் ஃபிஸ்டுலா கம்ப்ளைண்ட் இருக்கு, இதனால ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும், நமக்கே தெரியாம இன்டர்னல் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா சீக்கிரமா நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி புண்கள் இருக்கும்போது ஸ்டொமக் அல்சர் இருக்கா இல்லை பைல்ஸ் ஃபிஸ்டுலா இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகளும் நம்ம எடுத்துட்டு அதற்கான சிகிச்சை முறைகளும் எடுக்கணும். இதே மாதிரி சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா நிறைய மருந்துகள் இருக்குன்னு சொல்லலாம். சுண்டை வற்றல் சூரணம் சொல்லலாம். இந்த சுண்டைக்காயில நமக்கே தெரியும், சுண்டைக்காயில நிறைய இரும்பு சத்து இருக்கு. அதுவும் பால் சுண்டைக்காய் பார்த்தோம்னா இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல காய்கறி கடைகள்லயுமே இருக்கும். ஆனா நம்ம வந்து அதை வாங்குறதே கிடையாது. பால் சுண்டைக்காயில அதிகமான இரும்பு சத்து இருக்கு. இதுல இருந்து செய்யக்கூடிய சுண்டை வற்றல் சூரணம், அந்த சுண்டை வற்றலோட இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து செய்யறதுனால நம்ம ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல அதிகரிக்கும். இந்த உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். முக்கியமா கீரை வகைகள். இந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கீரை வகைகள்ல நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்கு. முருங்கைக்கீரையில இருக்கு, சிவப்பு பொன்னாங்கண்ணியில இருக்கு. இதே மாதிரி பீட்ரூட் இலைகள் இருக்கு இல்லையா, முள்ளங்கி இலைகள், பீட்ரூட் இலைகள். நம்ம அந்த கிழங்கு வந்து சமைச்சு சாப்பிடும். பீட்ரூட்ல நிறைய ரத்தத்தை விருத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு. அந்த இலைகளையும் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு அதிகமான நம்ம உடல்ல வந்து ஈஸியா நமக்கு வந்து ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகிறதுக்கு முள்ளங்கி இலைகள், பீட்ரூட் இலைகளையும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதே மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நான் வந்து மாதுளம் பழம் சாப்பிட்றேன், டேட்ஸ் சாப்பிட்றேன், தேன் சாப்பிட்றேன், அத்திப்பழம், இந்த மாதிரியான நிறைய அதாவது இரும்புச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய நட்ஸ் கொட்டை வகைகளையும் நம்ம உணவுல நிறைய எடுத்துக்கலாம். முக்கியமாக பப்பாளி, கொய்யா இதுலயும் வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. உலர்ந்த திராட்சை வகைகளும் டெய்லி சாப்பிடலாம். நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா இந்த உலர்ந்த திராட்சையை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு நைட்டே தண்ணியில ஊற வச்சுட்டு டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல அந்த தண்ணியோட சேர்த்து அந்த திராட்சையும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஈஸியா வயிற்றுல புண் இருந்தாலும் சரி, ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருந்தாலும் சரி இது குணப்படுத்தும். அதே மாதிரி கேழ்வரகு ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி காலையில இந்த கேழ்வரகு பாலோடு சேர்த்து கஞ்சி மாதிரி கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கருப்பட்டி சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப ஈஸியா ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். தொடர்ந்து அனிமியா இருக்குன்னா, தொடர்ந்து ரத்த சோகை இருக்குன்னா பல நோய்களுக்கு இது வழிவகுக்கும். ரொம்ப எளிமையான முறையில நான் சொன்ன இந்த சித்த மருத்துவ குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா பல நோய்கள் வராமலும் ரத்த சோகை இல்லாமலும் ஈஸியா நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கவும் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.